ஆடி அமாவாசை நாளைய தினம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? குல முன்னோர்களுக்கு, இறந்து போன குல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்தல் வேண்டும். முன்னோர்களுடைய வழிபாடு, வீட்டில் சுலபமான முறையில் முன்னோர்களுக்கு படையலிட்டு அவர்களுக்கான வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு, வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலிலோ சிறு பூஜை முறையை மேற்கொள்ளுதல் நன்மை பயக்கும். உபாசனா தெய்வத்துடைய வழிபாடு, இந்த 3 வழிபாடுகளையும் செய்தவர்கள் உபாசனா தெய்வமாக ஏதாவது ஒரு தெய்வத்தை எடுத்திருந்தால் அந்த தெய்வத்திற்கு சிறப்பான படையல் வைத்து எப்போதும் ஜபிக்கக்கூடிய மந்திரங்களை ஜபம் செய்து, அது பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு ஒரு சிறப்பு பூஜை படையல் கொடுத்து மந்திர ஜபம் செய்வது மிக மிக சிறப்பான விஷயமாக நாளை அமையும். அதே சமயத்தில் வருடம் முழுவதும் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் நாளைய தினம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி என்பது உங்களுடைய குல முன்னோர்களுக்கு நேரடியாக சென்றடையும். அதே சமயத்தில் அமாவாசை தினங்களில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக முக்கியம். நாளைய தினம் அந்த வழிபாட்டை சிறப்பு வழிபாடாக செய்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப மக்களுக்கும் நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.